பாட்டு இதோட விட்டுரு போனா டே வாயனை பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆகி நின்றுருப்பான். அதில் தான் லாஸ்ட் பாட்டு நம்ம முடிச்சிருப்போம். இந்த பாட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டே அவளே பார்த்துட்டு இருக்கிறத ஜிமன் நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிமன் மேலே ஏறி வராரு. என்னடா அவங்களே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. செம்மையா தானடா அப்படின்னு டே சொல்கிறாரு. அதுக்கு ஜிமன் டே உன் ஒய்ஃபோட தங்கச்சி அமைதியா இரு அப்படின்னு கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. மண்டபத்துலேருந்து கிளம்புறப்போ வயனுக்கு மட்டும் தனியாக கேப் வந்து நிற்கிது. அதை டே பார்க்குறாரு. ஐயோ அந்த ஃபிகர் தனியாக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு வயன் ஆ சொல்லுங்க மாமா. ஐயோ மாமா சாரி ஏண்டி இப்பெல்லாம் கூப்பிடுற ஐயோ செஞ்சிட போகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே நீ எங்கள் கூட வரலாமே ஏன் தனியாக கேப்? நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் மாமா, நான் இப்போ அங்கே போயிடுவேன். ஓ ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல அது வேணாமே அப்படின்னு அவ சொல்றா. உடனே மிஸ்ஸஸ் பார்க் ஏ வயன் அந்த மாப்பிள்ள சொல்றாருல எதுக்கெல்லாம் பேசாத வண்டியில ஏறு வந்து அப்படின்னு வயனை கூப்பிட்டு எழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. நோவாவும் அமைதியாக தான் இருக்கா. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு நோவா மாப்பிள்ள இருக்கப்ப எதுவும் பண்ண மாட்டான்னு. ஸோ தட் அவங்க இதுதான் சாக்குன்னு வயனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே கார் வந்து பொண்ணோட வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகுது, கொஞ்சம் இந்தியன் ரிச்சுவல்ஸ்லாம் செய்யறதுக்காக. ஸோ வந்து கார் வீட்டு வாசலில் நிற்கிது. நின்ன உடனே எல்லாரும் இறங்கி நோவாக்கு டேக்கு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சு 2 பேரையும் உள்ள சோஃபாவில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த பழம் தர ரிச்சுவல் தான் இருக்குல்ல. ஸோ ஒயின் கிட்ட தான் அந்த டேவை கொடுத்து அனுப்புகிறாங்க. நோவாக்கு செம்மையாக கோவம் வருது. பட் ஸ்டில் டே முன்னாடி எதையும் காட்ட முடியல. சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா. டே உன் மேலே நான் ஒரு கொஞ்சமாவது மரியாதை வச்சுருக்கேன், இப்படி ஃபைனை முன்னாடி முன்னாடி அனுப்புனாங்கன்னா அதுவும் போயிடும் போல இருக்குது இப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. ஸோ ஒயின் வந்து அந்த ஃப்ரூட்டு மில்க்கு அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க மேலே. ஸோ வயன் அவங்க பாட்டி ரூமில் உட்காந்துட்டு அந்த ரூமை வயன் போய் பார்க்குறா. வா செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு வெளியில் வரா. அவள் வெளியில் வரப்போ கரெக்டாக டே உள்ளே வரான். 2 பேருக்கும் ஒரு 3 செகண்ட் ஐ கான்டாக்ட் போயிருக்கோம். வயன் இங்கே என்ன பண்ணுற? அது மாமா அது அ ஆ சும்மா ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கேன். ஓ அழகா இருக்கா? நல்லா இருக்கு மாமா, லுக்கிங் கிளாஸி அப்படின்னு சொல்லிட்டு வயன் போகலான்னு பார்க்குறா. தென் வயன் சொல்லுங்க மாமா. நீ ஏன் நோவா கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். நாங்கள் எப்பவுமே அப்படி தான் பேசிக்க மாட்டோம் பெருசா. ஓ ஓகே ஓகே. ஏன் மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன். அண்ட் வயன் சொல்லுங்க மாமா. யூ லுக்கிங் டூ குட், ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னுட்டே சொல்ல. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு லைட்டாக வயம் பிளஸ் பண்ணுறா. அவளுக்கு அக்கா ஹஸ்பண்ட்னா ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாமா வைப் அவ்வளோ மட்டும்தான் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பட் டே அந்த அழகா இருக்கான்னு சொன்னதுக்கெலாம் அர்த்தம் வேற. டே பொறுமையாக அவள் ஷோல்டரில் கைப்பிட்டு அப்புறம் உன் அக்கா பற்றி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அக்கா பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்கிறா. டேக்கு அவள் ஷோல்டரில் இருக்க அவன் கையை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஓகே மாமா, அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு வாங்கி கீழே போய் அகைன் அவங்க பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கூட தான் பேசிட்டு வந்திருப்பா. இப்போ அகைன் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. வயனுக்கு பாட்டின்னா உயிர். டே பாட்டி ரூம்குள்ள அவள் போகிறத பார்க்குறா மேலே நின்று. பாட்டின்னா ரொம்ப பிடிக்கும் போல. பேசாமல் நம்ம பாட்டி அப்ரோச் பண்ண இச்சி அப்படின்னு அவனே உள்ளே போயிட்டான். உள்ளே போய் அந்த ரூம் உள்ள உட்காந்துருக்கான். லைட்டாக டே ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறான். இப்போது வயன் ஸ்டில் காலையிலேருந்து அதே சாரியில் தான் இருந்திருப்பா. ஸோ அந்த சாரியோட அவளை அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கிஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணுது. டீக்கு செம்மையாக இருக்கு. ஸோ டீ உடனே ஜிம்மனுக்கு கால் பண்ணி டீ மச்சான் எனக்கு அந்த மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்கிறான். எந்த மாத்திரை மச்சான் அப்படின்னு டீ சொல்கிறான். டீ அது எதுக்குறா இப்போ வேணும்டா? ஏ ப்ரோ ஃபர்ஸ்ட் நைட் தானே அதுக்காகவா? மச்சான் எனக்கு இல்லை. அப்புறம் ஒய்ஃபுக்கு கொடுக்குறியா? உன் ஒய்ஃப் புலி மாதிரி இருக்கணும்னு? அவளுக்கும் இல்லை. அப்புறம் வேற யாருக்கு மாமா வேலை பார்க்குற? டேய் சரி எதுக்கு? உனக்கும் இல்லை ஒய்ஃப்க்கும் இல்லை, வேற யாருக்கு வாங்கி தர? அது நான் சொன்னா நீ என்னை திட்டக்கூடாது, சொல்லு வயனுக்கு. டே விளாட்றியாடா? ஜிம்னா சொன்னதை மட்டும் செய் ஜிம்னா. ஒரு ½ எனக்கு வேணும், கொண்டு வந்துட்டா. டே டே வேணா ஜிம்னா ப்ளீஸ். டே வேணா ஜிம்னா, எனக்கு வேணும் அவ்வளோதான், மக்கள் அட்வைஸ்லாம் கேட்கல. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. இத்தனை நாள் பொண்ணுங்களே வேணாண்ணா, இப்போ நான் கல்யாணம் ஆனது இன்னொரு பொண்ணு உடனே கேட்குதா? ஜிமினா எனக்கு இவ்வளோ பிடிக்கலன்னு உனக்கும் தெரியும். எனக்கு இப்போ வந்து அந்த வயனை தான் பிடிச்சிருக்கு.
என்ன பண்ண சொல்ற? டேய் அதெல்லாம் நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நேத்து அந்த கிறிஸ்டியன் மேரேஜ் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு முன்னாடி உனக்கு தோணி இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோவையாவது காட்டுங்க அப்படின்னு நீ அவ வீட்லயாவது கேட்டு இருந்திருக்கணும். இப்போ வந்துட்டு என்ன அவள பிடிச்சிருக்குன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடும் முழுசா ஒரு நாள் முடியலடா உனக்கு. சிமனா நீ எனக்கு லெக்சர் இருக்காத. ஒழுங்கா நான் கேட்டதை கொண்டு வந்து கொடு. சரி வெயி அப்படின்னு காலை கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஜிமின் வந்துட்டான். டே வீட்டு வெளியே போய் அதை வாங்கிட்டு உள்ளே வரான். அப்போ வயனை பார்க்குறான். வயனை எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. ஓய் எங்கே போகிற? அது அப்பார்ட்மெண்ட்டுக்கு. நீ அடங்கவே மாட்டியா? இந்த வீட்டில் இருக்க உனக்கு என்ன அப்படின்னு டீ கேட்குறாரு. வயன் அப்படியே அமைதியாக அவரே பார்க்குறா. இவர் என்ன இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறார் நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி. நோவாக்கும் இவருக்கும் செட்டே ஆகாது போல அப்படின்னு வாயன் நினச்சிட்டு, இல்லை மாமா எனக்கு அங்கே இருக்க தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் போகிறேன் அப்படின்னு அவன் போகிறான். சரி இரு இந்த டைமில் எங்கே தனியாக போகிற? 10 o'clock ஆயிடுச்சுல, வெயிட் பண்ண மாமா. 10:30க்கு நோவா அவங்க ரூமுக்குள்ளே வருவா. சரி அப்போ 10:30 வரையும் வெயிட் பண்ணு. நோவா வந்து நோவா கிட்ட சொல்லிட்டு நான் இறங்கி வரேன். நோவா கோச்சிப்பா மாமா. உங்களுக்கு என்ன டே இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்கலான்ட்டே லைட்டாக போக் பண்ணிட்டே. அது உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு தெரியும் நீ சொல்ல என்னடே. ஐயோ இந்த ஆள் என்ன இப்படிலாம் பேசுகிறான். ஆ சரி மாமா நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகேன் பாட்டி ரூமில் போயிடுறா. டே அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறா. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. நோவா வரா. நோவாவட்டே பார்க்குறான். என்னங்க சொல்லு நோவா. எனக்கு இப்போதைக்கு நோவா எனக்கும் இப்போதைக்கு இதில் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ யூ கேன் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். நோவா அப்படியே போய் அந்த பக்கம் பெட்டில் படுக்கிறா. டீக்கு செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்க ஸ்மெல் வருது. டீ லைட்டாக அவள் சைட் குனிஞ்சு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவள் மேலே அவ்வளோ ஆல்கஹால் ஸ்மெல்லு. டீ அப்படின்னு வந்து குடிகாரியா? ஐயோ ஏதோ என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் அம்மாவை சொல்லணும். டீனு டீ அவ்வளோதான். நோவா படுத்துட்டா. ஒரு 5 minutes பார்க்குறான். நோவா நல்லா செம்ம ஸ்லீப்புக்கு போயிட்டா. டீ ஒரு 2 times அவள் ஷோல்டரில் கை வச்சு தட்டி பார்க்குறான். அப்போ எந்திரிக்கவே இல்லை. டீ ஸ்மெல் பண்ணுறான். ஐயோ கடவுளே வாந்தி வரா மாதிரி இருக்கு. விட்டா அவள் மூஞ்சிலே எடுத்துருவான் போல இருக்கு. ஸோ டீ அப்படியே எந்திரிச்சிட்டு கீழே போகிறான். ஸ்டில்லாக அதே வேஷ்டி சட்டையில் தான் இருக்கான். அவன் அப்படியே மாப்பிள்ளை மாதிரி இறங்கி கீழே வரான். ஹாய் மாமா. ஹாய் போலாமா? வா. எங்க? நான் தான் சொன்னேனே நோவாவை விட்டுட்டு நோவா கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்னு. ஆமாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அவள் போன்னு சொன்னாளா? ஆக்சுவலி எங்கள் அக்கா நல்லா குடிச்சிருக்கா போல இருக்கு. ஓ ரூம்குள்ளே வந்ததும் மட்டும் இதுக்கப்புறம் அந்த ரூமில் எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு டே சொல்கிறான். ஸோ ஓகே மாமா அப்படின்னு வயன் சிரிக்கிறா. சிரிச்சிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. பாட்டி பார்க்குறாங்க இதை. வயன் கூட இந்த தம்பி என்ன பண்ணுது? ஐயோ அந்த நோவா பிசாசு அப்படின்னு பாட்டி மேலே வராங்க. மேலே வந்தா நோவா செம்மையாக தூங்கிட்டு இருக்கா. நோவா மேலெலாம் அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. பாட்டி ஓ இதுதானா? ம் ஐயோ இந்த பழக்கத்தை வேற இந்த தம்பிக்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டே போகிறாங்க. பாட்டி கீழே போய் மிஸ்ஸஸ் பார்க் கிட்ட இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த தம்பி வாயின் கூட வெளியே போச்சு. நோவா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா செம்மையாக குடிச்சிட்டு பத்துன்னு இருக்கா. குடிச்சிருந்தாளா? ஐயோ அத்தா அவகிட்ட நான் படித்து சொன்னேன் குடிக்காம போடின்னு. உன் பொண்ணை கேட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. பாரு 2 நாளில் வாழ்க்கையை நாசனம் பண்ணிக்க போறா போல இருக்கும் உன் பொண்ணு. ஐயோ வயன் கூட அவர் ஏன் போனாரு தெரியலையே. கொஞ்ச நேரம் போட்டோம். வயனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி அதுக்கு எதுவும் பெருசாக தப்பாக தோணாத வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டியதான். இல்லைன்னா இப்படி ஒரு பொண்ணியா என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்க போறாரு. அது சரிடி போ அப்படின்னு இருப்பாங்க பாட்டி. மிஸ்ஸஸ் பார்க்கும் போயிட்டாங்க. பாட்டியும் போயிட்டாங்க. ஸோ இந்த சைட் கார் டிரைவ் கொஞ்சம் அமைதியாகவே போகுது. டீ லைட்டாக அவகிட்ட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் வயன் பிஸ்னஸ் உமன் கேள்விப்பட்டேன். ஐயோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன்லாம் இல்லை. சும்மா ஏதோனா ஏதோனா எப்படி சொல்லலாமா, கொஞ்சம் ஓகேயான ஒர்க்குன்னு வச்சுக்கலாமாம்மா. லைக் நான் இப்போ ஒருத்தருக்கு அசிஸ்டண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 வீக் சும்மா ஊரெல்லாம் சுற்றிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. ஸோ இந்த பக்கம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நான் வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஃபைன். ம் எனக்கு உன் அக்கா நான் கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா யா எனக்கு இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ்.
என்ன சொல்றீங்க? அப்ப இப்ப லைட்டா டே பக்கமா சாஞ்சு உட்காந்து, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாரி கேட்குறா. டே யா என் வீட்ல ரொம்ப 30 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு அப்படின்னு. மாமா உங்களுக்கு 30 வயசு ஆகுதா? ஏன்? இல்ல நான் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நெனச்சேன். கம்மி மீன்ஸ் அக்கா வயசு இருக்கும்னு நெனச்சேன். 2 வருஷம் தானம்மா அது கூட. ஆமா, பட் நீங்க பார்க்க நல்லா யங்கா இருக்கீங்க. பட் ஸ்டில் அக்கா அவள விட பெரிய பையன தான் மேரேஜ் பண்ணிப்பா எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்க ஒண்ணு அவ ஏஜா இருக்கணும், இல்ல அவளோட பெரியவளா இருப்பீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு யங்கா இருக்கீங்க. ஆஹா! நீ நல்லா பேசுவே அவன். பேசுவேன் மாமா. லைக் நீங்க நான் அமைதியா வந்தேனா, நீங்க என்கிட்ட பேசுனீங்களா, நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என் வாய மூட முடியாது. இப்படிதான் நான். அது சரி. ம். அப்படின்னு சிரிக்கிறா. கியூட். அ ஒண்ணும் இல்ல. ம். சரி வாயேன். மாமா மாமா இருங்க. என்ன? சொல்லிட்டு இருந்தத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 30 ஆகுது. அதான் 30 ஆகுதுன்னு வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நானும் பண்ணிக்கிட்டேன். உன் அக்காவோட பிஹேவியர், உன் அக்கா பார்க்குறது முதற்கொண்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல வாயேன். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அது ஓப்பனா பேசிட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு செட் ஆகாது உன் அக்கா கூட. அவ ஃபர்தரா எதுவுமே மூவ் பண்ண மாட்டா நீ லைஃப்ல. ஏன் ஒரு சின்ன சின்ன விஷயமே வச்சுக்கோயேன். உன் அக்கா எதுவுமே பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. உன் அக்காவ பார்த்தா எனக்கு அந்த ஒரு வைபே செட் ஆகல. ஒரு மாரி நெகட்டிவ் எனர்ஜி மாரி தோணுது. எங்க அம்மாக்கு எப்படி தான் உன் அக்காவ புடிச்சதுன்னே தெரியல. மாமா என்ன நீங்க என் அக்காவ பத்தி இப்படிலாம் என்கிட்ட பேசுறீங்க? நடிக்காத வாயன். உன் அக்கா உன் இடுப்பு பிடிச்சு கிள்னதையும் நான் பார்த்தேன். உனக்கு அந்த இடம் எப்படி ஆச்சுன்னும் நான் பார்த்தேன். மாமா ஐ மீன் நான் பார்க்கணும்னு பார்க்கல. அ அது சும்மா கேஷுவலா அப்படியே பார்க்குறப்போ பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நோவா பத்தி ஒரு சின்ன பேட் வைப் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து நான் நோவா பார்க்குற ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு ஒரு மாதிரியா தான் தோணுது. லைக் அவ எல்லாரையும் மொறைக்கிறதா இருக்கட்டும். என் அண்ணாவோட ஒய்ஃபெல்லாம் கூட அவங்க இன்னைக்கு மொறச்சாங்க ஈவ்னிங். தெரியாம இடிச்சதுக்கு. அப்பதான் யோசிச்சேன், இவங்க என்ன தெரியாம இடிச்சதுக்கே இவ்ளோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. அம் தென் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அவ அதுக்குள்ள வரப்பவே நான் தூங்கணும் அப்படின்னு சொன்னா. சரி நான் ஏதோ மார்னிங்லேருந்து இருந்தாலே டயர்டா இருக்க போறா அப்படின்னு நெனச்சேன். பட் அவ கிட்ட வர்றப்போ ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஆல்கஹாலிக் ஸ்மெல். லிட்ரலா மூச்சு முட்டுற அளவுக்கு அவ்ளோ ஸ்மெல் அவ மேல. ஸோ அவ பயங்கரமா குடிப்பா போல. எனக்கு அதுவும் தெரியல. அ எப்படி சொல்றது? குடிக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவ ஒரு மாரி கண்ட்ரோல் இல்லாத டைப்புன்னு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த வைபே செட் ஆகாது போல உன் அக்கா கூட. அதெல்லாம் செட் ஆகும் மாமா. கொஞ்சம் கொஞ்சமா பேசி, பழகி, லவ் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே மூவ் பண்ணுங்க. என்ன மூவ் பண்ணணும்? ஆ நீங்க ஏன் எப்ப பாரு அத பத்தியே பேசுறீங்க? நார்மலாவே பேச மாட்டீங்களா? அப்படின்னு வைன் கேட்குறா. ம். சும்மாமா பசங்க கூட பேசி பேசி பழகிருச்சு. ஆ இருக்கும் இருக்கும். என்கிட்ட பேசுனீங்கன்னா வாலோட்ட நறுக்கிடுவேன். அப்படின்னு சொல்றா. ஓ! அப்படின்னு அப்படியே வயனோட வீட்டு லொக்கேஷனும் வந்திருக்கும். ஸோ அங்க நிறுத்திட்டு டீயும் இறங்கி வரான். ஸோ இங்கே தான் ரென்டடா? ஆமா இப்போதைக்கு ரென்டட். சீக்கிரம் வாங்கிடுவேன். கிரேட் அப்படின்ட்டே சொல்கிறான். மயன் ஓகே மாமா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறா. டேவும் கார் டோர் கிட்ட வரைக்கும் வந்துட்டான். ஐயோ கூப்பிட மாட்டாளா பாவி. கூப்பிட வந்தா நான் மாற்றிட்டு பேக்கெட்லாம் வச்சுட்டு வந்தேன். ஐயோ அப்படின்ற மாதிரி டே டோர் ஓப்பன் பண்ணிட்டான். உள்ளேயும் உட்காந்துட்டான். டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். டேக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ கிளம்பிடுவோமா கூப்பிட மாட்டாளா அப்படின்னு. இந்த சைடு வாயின் வந்து டோரை நாக் பண்ணுறா. என்ன வாயன் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் போனாலும் உங்களுக்கு வேலை இல்லை. வரீங்களா? காஃபி, ஜூஸ் எதனா சாப்பிடலாம்? சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறா. வாயன் அது நீ தனியாக இருக்க. ஸோ வேணாமே. இதில் என்ன இருக்கு வாங்க அப்படின்றா. வாயனும் மேலே அவனை கூட்டிகிட்டு போகிறா. லிஃப்ட்டுள்ள போய் உள்ளே போயாச்சு. வாயன் ஸ்டில்லாக அந்த சாரியில் தான் இருக்கா. டேக்கு செம்மையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு ஆல்ரெடி அவனோட தம்பி எந்திரிச்சிட்டான். டே உள்ளே போய் கவுச்சில் உட்காந்துட்டு அங்கே லைட்டாக லெக்கு கிராஸ் பண்ணி உட்காந்துருக்கான். வாயன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. மாமா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றான். என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான் டே. இங்கே பெருசாக எதுவும் இருக்காது. மில்க் இருக்குது நான் காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்க. இல்லைம்மா எனக்கு காஃபி பிடிக்காது. டீ டீயும் பிடிக்காதுமா. வேற என்ன சாப்பிடுங்க? மில்க் ஷேக் அப்படி ஏதாவது இருக்கா? ஐயையோ அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு அவள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே மாமா ம் கோக் இருக்கு. ஓகே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் டே.
2 கோக் பாட்டில் எடுத்துட்டு வரா. வந்து அவ 2 கோக்கையும் அங்க வச்சுட்டு 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அவ அங்க கோக் எடுக்கிறப்பவே ஒரே ஒரு மாத்திரைய மட்டும் தனியா எடுத்து அவனுக்கு சைடுல வச்சு கீழ வச்சுட்டு அவன் லெக்க மேல வச்சுட்டு உட்காந்துருக்கான். மீதியெல்லாம் பாக்கெட்ல போட்டுட்டான். 2 கோக் எடுத்துட்டு வந்து அவளும் ஸ்டில் அதே சாரிலேயே அங்கேயே உட்காந்துட்டு அவன்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பிசினஸ் அத பத்திலாம் பேசுறாங்க. ஐயோ! கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவேன்டி அப்படின்ற மாரி யோசிச்சிட்டே இருக்கான். மாமா ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன இருக்கு வாயன்? நீங்க என்ன எதுக்கும் வேணாம், இல்லம்மா பரவாயில்ல அப்பலாம் சொல்லவே மாட்டீங்களா? கேட்டா உடனே என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு கேட்குறீங்க? நீ கூட தான் இந்த பாரு நான் என்ன இருக்குன்னு கேட்டேன். இது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றத விட்டுட்டு, நீ என்ன அல்ப மாரி பண்றன்னு என்கிட்ட திருப்பி கேட்குற. அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஓகே. சாரி, சாரி. இனிமே கேட்க மாட்டேன். சரி சொல்லுங்க. என்னம்மா? அதான் மாமா என்ன சாப்பிட்றீங்க? அதான் கேட்டேனேடி. அ ஏ சாரி, சாரி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். கேஷுவலாவே. ஓகே மாமா. எனக்கு வீட்ல என்ன இருக்கு? ரம்யான் இருக்கு. செய்யவா? ஓகே வாயேன். அப்படின்னு அவ எந்திரிச்சு திரும்புறா. திரும்பி ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாட்டி, அதுக்குள்ள அவளோட கோக்ல அத போட்டு, "ஏய் வாயன், சொல்லுங்க மாமா. உட்காரு கொஞ்ச நேரம். நம்ம இந்த கோக்க குடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பொறுமையா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றான். ஓகே. அப்படின்னு அவ திரும்பி வந்து உட்காந்துட்டு 2 பேரும் அகைன் பேசுறாங்க. டேய் நீ டான்ஸ் ஆடுனப்போ செம்மையா இருந்த வாயன். தேங்க்ஸ் மாமா. அப்படின்னு இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் டெவலப் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அவ ஃபுல்லா அந்த கோக்க குடிச்சிட்டா. டேக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. மாமா சொல்லுமா. நான் போய் குக் பண்ணவா? அப்படின்றா. ஓகே போ. அப்படின்னு அவள அனுப்புறான். ஸோ டேப்லெட் போட்டு 10 மினிட்ஸ் ஆகுது. அவ குடிச்சு ஒரு 7, 8 மினிட்ஸ் இருக்கும். வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். அத போட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும் டேப்லெட்டு. ஸோ வந்து உட்காந்து அவள தான் பார்த்துட்டு இருக்கான். ஹால்ல இருந்து பார்த்தாலே கிச்சன் தெரியும். ஸோ அவளுக்கு வேர்க்க ஸ்டார்ட் ஆகுது. அவளும் அப்படி இப்படின்னு தொடச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதுதான் கரெக்டான டைம் போய் அப்ரோச் பண்ணிட்டே போ 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 அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறான். வாயன் பட்டனை தள்ளி போயிருப்பா. என்ன? ஒன்றும் இல்லை மாமா. திடீர்னு பக்கத்தில் வந்தீங்களா ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஓகே ஓகே அப்படின்னு அங்கே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். வாயனுக்கு பயங்கரமாக ஒருத்தர் மாதிரி ஆகுது. அவளுக்கு ஸ்வெட் ஆகுது பயங்கரமா. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம் இன்னைக்கு இந்த புறா எனக்கு தான் அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம இந்த பார்ட் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் உடனே போட்டுருவேன்.